வணக்கம் பக்தர்களே. இன்று நாம் பேசப்போகும் கோவில் தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி அருகே மலை மீது எழுந்திருக்கும் தெய்வீக ஸ்தலம் குன்றக்குடி மலைவாழ்ந்த முருகன் கோயில். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் ஒன்றாக போற்றப்படும் இத்தலம் பக்தர்களின் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் புனித மலை என்று நம்பப்படுகிறது. பழமையான புராண கதைகளின்படி இங்கு முருகப்பெருமான் தந்தை சிவபெருமானுடன் அறிவும் ஆற்றலும் குறித்த உரையாடல் நடத்தியதாக கூறப்படுகிறது. அதிலிருந்து அறிவின் தெய்வம் என்ற பெயருடன் இங்கு அருள்பாலிக்கிறார். மலைமேல் முருகன் தன் 2 துணைவியரான வள்ளி மற்றும் தெய்வ ஆணையுடன் விக்கிரக ரூபமாக திகழ்கிறார். மலை அடிவாரத்தில் உள்ள ஆதீனம் பல நூற்றாண்டுகளாக சைவ சித்தாந்தம் பரப்பும் மையமாக உள்ளது. மலையேற சுமார் 150 படிகள் மட்டுமே உள்ளது. வழியெங்கும் வேலவேல் முருகன் ஹரோகா எனும் முழக்கங்கள் ஒலிக்கின்றன. கோயிலின் அமைப்பே அமைதியை தந்திடும் வகையில் உள்ளது. முருகப்பெருமான் இங்கு மலைவாழ்ந்த தெய்வம் என அழைக்கப்படுகிறார். அவரது வேல் தீயை அழித்து நன்மையை உருவாக்கும் அருள் சின்னமாக கருதப்படுகிறது. தைப்பூசம் விழா இங்குள்ள மிகப்பெரிய திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம், காவடி, தீபம் ஏற்றி மலை ஏறி முருகனை வணங்குகின்றனர். அன்றைய நாள் முருகன் அண்ட சக்தி பெற்றதாக நம்பப்படுகிறது. இந்த நாளில் வணங்கினால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும். பக்தர்கள் தங்கள் விருப்பங்களை அருள்வாக்காக பெற்றதாக அனுபவம் கூறுகின்றனர். குன்றக்குடி முருகனை வணங்கினால் தொழில் முன்னேற்றம், கல்வி வெற்றி, மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, கடன், பகை, பிரச்சினைகள் தீர்வு என பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும். இங்கு முருகன் வெற்றி வேல் முருகா என்ற பெயரில் அழைக்கப்படும். அந்த நாமத்தை 108 முறை ஜபித்தால் ஆசைகள் நிறைவேறும். மலைவாழ்ந்த முருகன் அருளால் உங்கள் வாழ்க்கை ஒளிவிளக்காக பிரகாசிக்கட்டும். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வேல்வேல் முருகன் ஹரோகா. வேல்வேல் முருகா. சரவணபவா.